بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய மார்க்க வகுப்பிலே சஹீஹுல் புகாரியிலே வியாபாரம் என்கின்ற பாடத்திலே இமாம் புகாரி அவர்கள், அதாவது ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, அதற்கு மத்தியிலே சந்தேகமான அம்சங்கள் உண்டு என்கின்ற ஒரு தலைப்பை என்ன செய்திருக்கிறார்கள், இட்டிருக்கிறார்கள். அந்த தலைப்பையொட்டி அவர் சொல்லக்கூடிய செய்திகளையும் அந்த செய்திகளுடைய உள்ளடக்கத்தையும் இந்த இடத்திலே நான் விளங்கப்படுத்தலாம் என்பதுதான் இன்றைய இந்த உரையுடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தின் கடந்த கால அறிஞர்களுக்கு மத்தியிலே நாம் கண்ட மிக உயர்ந்த சீரிய குணங்களாக சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று ஜுஹுத், உலகப்பற்றின்மை. இந்த உலக விஷயத்தில் அவர்கள் இந்த உலகத்திலே எது அத்தியாவசியமாகவும் அடிப்படையாகவும் தேவையோ அவைகளை ஈட்டிக்கொள்வதோடு மற்ற விஷயங்களிலெல்லாம் எந்த அளவுக்கு மறுமைக்காக அவைகளை என்ன செய்தார்கள், நிறைய ஹலால்களை எல்லாம் தவிர்த்து நடந்தார்கள். ஹராமே அல்ல, ஹலால்களை கூட என்ன செய்தார்கள், தவிர்த்து நடந்தார்கள் என்கின்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதற்குத்தான் நம்ம ஜுஹுத் என்று சொல்கிறோம், உலகப்பற்றின்மை அப்படி என்பது. அடுத்தது இரண்டாவதாக, இஸ்லாமிய சமுதாயத்துடைய கடந்த காலத்திலே நாம் கண்ட, இன்றைய காலத்தில் அதிகம் காண முடியாத ஒரு பண்புகளில் ஒன்றுதான் அல் வரா அப்படி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பண்பு. வரா என்று சொன்னால் பேணுதல், வரா என்று சொல்வது பேணுதல். உலகப்பற்றின்மை என்பது நம்ம இந்த உலகத்தில் இவர் பற்றற்றவர் என்பதற்கான வாழ்வாதாரத்தில் உள்ள அடையாளங்கள். பேணுதல் என்பது என்ன என்று சொன்னால், சந்தேகம் என்றால் அவர் என்ன செஞ்சிருவார், அந்த இடத்துல இருந்து தவிர்த்து கொள்வார். சந்தேகம் என்றால் தவிர்த்து கொள்வார். இப்போ ஒரு இபாதத்தை செய்துவிட்டு இதுல நான் சரியாக செய்தேனா என்கின்ற அந்த சந்தேகத்தின் காரணமாக அதை நிறைய என்ன செய்வார், நிறையவும் நிரப்பவும் செய்ய முற்படுவார், மறுபடி செய்ய முற்படுவார். அதே நேரத்தில் அதாவது ஹராம் ஹலால் என்கின்ற விஷயத்தில் ஒரு சின்ன சந்தேகமாக தான் என்ன செஞ்சிருவார், தவிர்த்து கொள்வார். அதாவது நல்லதை எடுக்கின்ற பொழுது அதை முழுமையாக எடுத்தல், அதில் எடுத்து விட்டேன் என்கின்ற பெருமைத்தனம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற அச்சத்தோடு முழுமையாக எடுத்தல், தவிர்க்கின்ற பொழுது அதாவது ஹராமை தவிர்க்கின்ற பொழுது ஹராமை மட்டுமல்ல சந்தேகங்களை கூட என்ன செய்தல், தவிர்த்து விடுதல். இப்படிப்பட்ட ஒரு வரா என்று சொல்லக்கூடிய பேணுதலான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்தோம், கடந்த கால சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். நம்ம நிறைய உரைகள் கேட்கிற நேரத்தில், கடந்த கால நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், நிறைய அதாவது நபித்தோழர்கள், இமாம்கள், இன்னும் உள்ள கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் இந்த சீரிய பண்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், காண்கிறோம். ஒன்று ஜுஹுத், ஒன்று வரா. இன்னும் ஒன்று ஒரு பண்பு என்னன்னு சொன்னால் அவர்களுடைய இபாதத், வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி வராது. ஏன் 5 நேரம் தொழலாட்டி அவர் முஸ்லிமா என்று சந்தேகிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. ஆனால் இப்ப இன்றைக்கு நம்ம ஸ்பெஷலா என்ன பேசுறோம்னு சொன்னா, ஒரு சிறந்த அறிஞர் அப்படி என்பதற்கு எது பேசுறோம்னா, டைமுக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு, தொழுதுறாரு, ஜமாத்துக்கு அவர் வந்துடுறாரு, இதைத்தான் நம்ம பேசுறோம். அன்றைக்கு ஜமாத்துக்கு வந்துடுறாரு என்பது ஒரு சப்ஜெக்டே அல்ல. ஏன், அது அடிப்படை, அது அடிப்படையாக இருந்தது. எது இருந்தது என்று சொன்னால் இரவு வணக்கம் கூட அல்ல, வித்ரு தொழுகிறார் என்பது கூட அல்ல, வித்ரு தொழுகிறார் இரவு வணக்கம் என்பது கூட அல்ல. இரவில் முழு பகுதி நிற்கக்கூடியவராக இருந்தார், முக்கால்வாசி பகுதி நிற்கக்கூடியவராக இருந்தார். மாதத்திலே திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பார் என்பதால் அன்றைக்குள்ள சிறப்பு. மாதத்தில் ஒரு 20 நாள் என்ன செய்தாரு, நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு மாதத்துல குர்ஆனை முடிப்பார் என்பதில் சிறப்பு. 3 நாட்கள்ல என்ன செய்வாரு, குர்ஆனை முடிக்கக்கூடியவராக இருந்தார். இப்படி என்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். இபாதத், ஜுஹுத், உலகப்பற்றின்மை, வரா, பேணுதல், இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனா நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழல், இந்த அதாவது பாவமான அமைப்புகள், இப்படிப்பட்ட மாதிரியான இந்த சூழல்களில்
நம்ம கொஞ்சத்தை செய்து விட்டு கூட என்ன செய்கிறோம், நம்ம பெரும் பேணுதல்ல இருப்பது போல ஒரு திருப்தியை செய்தான் என்ன செய்கிறான், தந்து விடுகிறான். காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், இன்னக்கும் ஃபீ ஸமன், நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம், கலீலுன் குத்தபாஉக்கும் வ கதீருன் உலமாஉக்கும், உங்களில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பேசக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். உங்களில் ஒருவர் ஃபமன் தரக்க உஷ்ரமா உமிர பிஹி ஃபகத் ஹலக், தனக்கு ஏவப்பட்டதில் 10ல் 1ஐ விட்டாலும் அழிந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்க இருக்கிறீங்க. வஸயஅதி அலைக்கும் ஸமான், ஒரு காலம் வரும், கதீருன் குத்தபாஉஹும் வ கலீலுன் உலமாஉஹும், அவர்களுடைய உலமாக்கள் குறைவாக இருப்பார்கள், பேசக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. எங்களது பார்வையில பேசினாவே அவர் பேரறிஞர் தான், பேசினாலே அவர் பேரறிஞர் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, பேசக்கூடியவர்கள் நிறைய இருப்பார்கள், உண்மையான உலமாக்கள் குறைவாக இருப்பார்கள். அன்றைய காலத்தில் ஃபமன் அஹத உஷ்ரமா உமிர பிஹி ஃபகத் நஜா, ஏவப்பட்டதில் 1ஐ கடைபிடித்தால் அவர் என்ன செஞ்சிருவாரு, தப்பிடுவாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களை விட வணக்க வழிபாட்டில் யார் குறைஞ்சவன் அவனை பார்த்து திருப்தி அடைகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். எங்களை விட பேணுதல்ல யார் குறைந்தவர் அவரை பார்த்து திருப்தி அடைகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பேணுதல்ல குறைந்தவருடைய பாராட்டை கேட்டு சந்தோஷப்படுற காலத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் என்ன செய்வாரு, அவருக்கு 5 நேரம் தொழுறதுல கொஞ்சம் அதாவது சிரத்தை இல்லாதவராக இருப்பார், கவனம் இல்லாதவராக இருப்பார். அவர் இவரை பார்த்து சொல்லுவாரு, நீங்க டைம் போக முந்தி தொழுது முடிச்சிடுறீங்க மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. எப்படி டைம் போக முந்தி நீங்க தொழுது முடிச்சிடுறீங்க. உதாரணமா லுகர் தொழுக 3:30க்கு அசர் என்று சொன்னா நீங்க 3 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடறீங்க, லுகரை தொழுதுறீங்க. இந்த கவனம் இன்றைக்கு காண முடியலன்னா அது சந்தோஷம் இருக்கு. எது நம்ம இன்றைக்கு அது குற்றமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பாராட்டாக, ஏன்னா அவனது பலகீனத்துக்கு ஏற்பதை அவன் பாராட்டுவான். ஒவ்வொருவருடைய பலகீனத்துக்கு ஏற்பதை முன்னால் உள்ளவரை பாராட்டுவாங்க. அப்ப அவன் பெரிய ஆளாக யாரை நினைக்கிறான்னு சொன்னா, அந்த டைம் போகும்போது தொழுகிறவரை, ஏன்னா இவர் டைம் பிந்தி தான் என்ன செய்யறாரு, தொழுகிறார். அவர் இவரை பாராட்டணும்னு இல்மு இல்லாதனால, அறிவு இல்லாததுனால இப்படி எல்லாம் நிறைய நம்மளை பாராட்டுறாங்க என்று சொல்லி நம்ம தான் இறையச்சம் உள்ளவரை என்ன செய்யறோம், நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சர்வசாதாரணமாக அதை பார்க்கலாம். நம்மளை யாரெல்லாம் பாராட்டுறாங்களோ அவர்களெல்லாம் உண்மையிலே இபாதத்தில் சிறந்தவர்களா, அவர்களெல்லாம் என்னது முன்மாதிரியான இடத்துல இருக்கிறாங்களா, அவர்கள் மூலம் எங்களுக்கு இவர்கள் பாராட்டக்கூடாது என்பது அல்ல. ஆனால் உண்மையான பாராட்டு யாருடைய பாராட்டு, இறைவனுடைய பாராட்டு. இறைவனுக்கு யார் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களது பாராட்டு. மற்ற பாராட்டல அவனவருடைய பலகீனங்களை வச்சுதான் என்ன செய்வாங்க, சொல்வார்கள். இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த காலகட்டத்தில் நாம் சூழலால் மதிக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் உண்மையான அந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அடிக்கடி கடந்த கால சமுதாயத்துடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்ம எடுத்து பார்வையிட வேண்டியிருக்கிறது, கொஞ்சம் ஒப்பிட வேண்டி இருக்கிறது. இமாம் புகாரி என்ன செய்கிறார் என்று சொன்னால், சஹீல் புகார் இந்த பகுதியில் அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா முஷப்பஹாத், ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, அதற்கு மத்தியிலே சில சந்தேகமான அம்சங்கள் உண்டு என்ற தலைப்பிட்டு முதலாவது செய்தியை சொல்கிறார். 2051வது இலக்கத்தில் 2051வது இலக்கத்தில் ஹதீஸில் சொல்கிறார், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹா, ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, அந்த இரண்டுக்கு மத்தியில் சந்தேகமான சில விஷயங்கள் என்ன உண்டு. எப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1400 வருடங்களுக்கு முன்னால சொல்றாங்க. அப்பவே சொல்றாங்க இப்படி ஒன்று இருக்கும், ஹலால் தெளிவாக இருக்கும், ஹராம் தெளிவாக இருக்கும், ஹலாலா ஹராமான்னு சந்தேகம் உள்ள விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்று மாதிரி ஹராமுக்கு மாதிரியும் இருக்கும், ஹலாலுக்கு மாதிரி என்ன செய்யும், அது இருக்கும். ஃபமன் தரக்கமா ஷுப்பிஹ அலைஹி மினல் இஸ்ம், இது ஹலாலா ஹராமா என்கின்ற அந்த ஒரு சந்தேகம் வரக்கூடிய விஷயத்தில், அப்படின்னா ஹராம்னா பாவமாகிரும், பாவமா இல்லையா அப்படின்னு விளங்குற இடத்துல யார் அதை விட்டு விடுகிறாரோ, யார் அதை விட்டு விடுகிறாரோ, கான லிமஸ்தபான அத்ரக், தெளிவானதை அவர் மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். தெளிவான ஹராம் இருக்குதே அதை அவர் மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். எதை விடுறவர், இந்த சந்தேகமானதை விடுகின்றவர். கான லிமஸ்தபான அத்ரக், எது அவருக்கு தெளிவாக இருக்கிறதோ அதுல மிகவும் பேணுதல் உள்ளவராக என்ன செய்வாரு, இருப்பாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வாதிக்கிறார்னு வைங்களேன், சந்தேகமான விஷயங்களுக்கு என்னது, சந்தேகமானதுன்னா உடனே எங்க இருக்குது,
இது உனக்கு சந்தேகமா இருக்கலாம், எனக்கு என்ன சந்தேகமே இல்லை, தெளிவா இருக்குது ஹலால். இப்ப இந்த விவாதம் செஞ்சு ஒருவர் ஒன்றை செய்ய நினைப்பாராக இருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார், ஹராத்துல பேணுதலாக இருக்க மாட்டார். இது அடையாளம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடையாளம், மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஒரு சந்தேகமான விஷயமா இருக்குது, அந்த சந்தேகமான விஷயம் என்று அவருக்கும் சந்தேகம் என்று விளங்குது, நம்மளுக்கு விளங்குது. அவருக்கு இது சந்தேகம் என்று அவருக்கு உறுதியாகிட்டேன்னா அது வேற விஷயம். அவருக்கு இது சந்தேகமாகத்தான் இருக்கிறது என்று நம்மளுக்கு விளங்குது. இருந்தாலும் சந்தேகம் என்றால் பரவாயில்ல, நம்மளால செய்வோம் என்று சொல்லி வாதிச்சு ஒருவர் செய்யறாக இருந்தால் அவர் ஹராத்துல என்ன செய்ய மாட்டாரு, பேணுதலாக இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, கான லிமஸ்தபான அத்ரக், சந்தேகத்தை தவிர்ப்பவர் தெளிவான விஷயத்தில், தெளிவான ஹராமை என்னது மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். வமன் இஜ்தரஅ அலா மா யுஷக்கு ஃபீஹி மினல் இஸ்ம், எந்த பாவத்திலெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறதோ, இது பாவமா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்படுகிறதோ அதை செய்ய யார் துணிகிறாரோ, பாவத்தை அல்ல சந்தேகமானதை செய்ய தன்னை பொது வாழ்க்கையில யார் துணிகிறாரோ, அவர் தெளிவான ஹராம் இருக்குது அதை செய்ய அவர் நிறைய வாய்ப்பு உண்டு என்றாங்க சொல்லுவாங்க. செய்வார்னு சொல்லல, அதை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் இதுல பேணுதல் இல்லாதவர், அதுல என்ன செய்யலாம், விழுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. வல் மஆசி ஹிமல்லாஹ், பாவங்கள் இறைவன் வகுத்த எல்லைகள். பாவங்கள் இருக்குதே இறைவன் வகுத்த எல்லைகள், பாவங்கள் தான் இறைவன் வகுத்த எல்லைகள். அப்படின்னா என்ன, பார்டருக்கு போயிடக்கூடாது, அது அது இறைவன் எல்லை, எல்லைக்கு போயிடக்கூடாது, அது இறைவன் வகுத்த எல்லைகள். மையர்த ஹவுலல் ஹிமா யூஷிகு அய்யுவாகியா, யார் எல்லையை சுற்றி மேய்கிறாரோ, எல்லையை சுற்றி மேய்கிறாரோ அவர் அடுத்த தோட்டத்தில் என்ன செஞ்சிருவாரு, தலை போடுவாரு. என்ன செய்வாரு, அடுத்த தோட்டத்தில் அவர் தலை போடுவாரு, அங்கே மேய்வாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டாங்க. சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ், இதுல வரல, புகாரில ஆரம்பமா அந்த ஹதீஸ் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி சீர் செய்யறது, இதெல்லாம் விவாதம் செஞ்சு சீர் செய்யலாது. இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகமான யார் தெளிவாக்குறது, வகி தான் வரணும், வகி வராது. அப்ப இது எப்ப சரியாகும், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அதாவது உடம்புல ஒரு சதை பிண்டம் உண்டு, சதை துண்டு உண்டு. ஃபஇதா சலுஹத், அது சீரடைந்து விட்டால் சலுஹத் சாயிரு ஜஸதி, அவருடைய முழு உடலை என்ன செஞ்சிடும், சீரடைந்து விடும். வஇதா ஃபஸதத் ஃபஸதத் சாயிரு ஜஸதி, அவரது அது கெட்டுவிட்டால் முழு உடலும் என்ன செஞ்சிடும், கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதான் இதயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளம் நல்லா இருந்தா மட்டும்தான், நல்ல உள்ளமுடையவராக இருந்தால் மட்டும்தான், உள்ளத்துல பேணுதல் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் அவர் என்ன செய்யலாம், சீரடைந்தவராக ஆகுவார். விவாதிச்சு தெளிவுபடுத்தி போராடித்தான் ஒருவருக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு என்று சொன்னால் ஹலால் ஹராம் விஷயத்துல ஒரு நாள் என்ன செய்யாது, அவர் பேணுதலாக உள்ளவராக மாற மாட்டார் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் சுபஹா சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் வர என்று சொல்லக்கூடிய அந்த பேணுதல் இருக்குது, இந்த பேணுதல் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில், கடந்த கால அறிஞர்களுக்கு மத்தியில் நம்ம நிறைய காணுகிறோம். எந்த அடிப்படையை வச்சுன்னா இந்த அடிப்படையை வச்சுதான் நிறைய என்ன செய்வார்கள், அதை விட்டு தூரமாக இருப்பார்கள். அதாவது தூரத்தில் ஹராம் இந்த இடத்தை தாண்டி போனால் தான் வரும் என்று சொன்னால் அந்த எல்லைக்கே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், இந்த ஹராம் என்கின்ற பகுதியை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனால் பொதுவாக இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் சொல்லல, பெரும்பாலான நிலையை நம்ம எப்படி பார்க்கிறோம், பொதுவாக எப்படி பார்க்கிறோம் சொன்னால் எல்லோருமே ஒரு 70% சொல்லலாம். எல்லோருமே பொதுவாக என்ன செய்ய தவிர்க்க முடியாது, என்ன செய்யாது, நம்மளுக்கு அப்படியே ஆகிட்டு என்ற வார்த்தையை சொல்லித்தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்ய சொன்னா என்ன செய்யறதுக்கு எல்லாம் வழி இருக்கும், இருந்தாலும் என்ன செய்ய தவிர்க்க முடியாது அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, அதாவது அதை கணக்கெடுக்காமல் அதுல ஒரு பொடுபோக்குத்தனத்தோடையே நிறைய ஹராம் விஷயங்கள் என்ன செய்யறாங்க, ஈடுபடுவதை நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். சர்வ சாதாரண அதெல்லாம் என்னது, ஒழுக்கத்துறை மட்டுமல்ல, பொருளாதாரம், ஒழுக்கம், வணக்க வழிபாடுகள், மற்றவருடைய உரிமைகள் என்று எல்லா பகுதிகள் எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறாங்க, இது தவிர்க்க முடியாது, இதுதான் வழி அப்படி என்று இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக இந்த வட்டி இருக்கிறது, வட்டி நிறைய உதாரணம் சொல்லலாம். பொருளாதார இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்னது, வட்டி என்ற பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் வட்டியை தவிர்த்து வாழ்வார், வட்டியை தவிர்த்து வாழ், இவரால் வட்டியை தவிர்க்க முடியவில்லைன்னு வைங்க, வட்டியை தவிர்க்க முடியவில்லைன்னு ஒன்றில்லை, உடனே இவர் அவருக்கு விளங்கப்படுத்துறது, இவர் என்ன சந்தோஷப்படணும், அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் வட்டி எடுக்காத ஒரு ஆள் இருக்காருன்னா சந்தோஷப்படணும். அவர்கிட்ட போய் என்ன விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, நீங்க வட்டி எடுக்காட்டி கவர்மெண்ட் உங்களுக்கு வட்டி வச்சுக்குது,
உங்களுக்கு ஒரு 10% 12% உங்களோட தலையில வச்சிருக்குது. நீங்க எப்படியோ நான் மட்டும் தான் வட்டி கட்டுறேன் நீங்க நினைக்க வேணாம், நீங்களும் கட்டத்தான் செய்றீங்க அப்படின்னு. அவனுக்கே சந்தை நாங்களா வட்டி கட்டுறேன். அப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள வட்டியெல்லாம் அவருக்கு கணக்கு போடுறது. அவனுக்கு அது விளங்க, அவன் வட்டி கட்டினா தானே அவனுக்கு விளங்கும். அப்ப அவருக்கு விளங்கப்படுத்துறது. இரண்டாவது கட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிக்கிறாங்க நீங்க வட்டி எடுப்பீங்க. அதுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது தெரியுமா? வட்டி இல்லை என்றால் வட்டியுடைய புகையாவது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களை வந்து நெருங்கும். இப்ப பாத்தீங்களா, நீங்க எவ்வளவுதான் வட்டியை தவிர்க்க நினைத்தாலும் உங்களுக்கு வட்டி என்றது என்ன செய்யும், உங்களுக்கு வந்தே ஆகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இவர் இந்த உபதேசத்தின் மூலம் இவருக்கு என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருன்னா, அதனால இந்த தவிர்க்கிறதெல்லாம் விட்டு போட்டு நம்மளை மாதிரி என்ன செய்ய, வட்டி எடுங்கன்னு தானே சொல்ல வராரு. இல்லைன்னா என்ன செய்யணும், எடுக்காம இருக்கிறார் சந்தோஷப்படணுமா இல்லையா? அவர் எடுக்காம இருக்கிறார் சந்தோஷப்படணும். ஆனா அப்படி சந்தோஷப்படாமல் எடுக்காமல் இருக்கின்றவரை கூட என்ன பெரிய பேணுதல் அப்படின்னு என்னது, அவர்கிட்ட போய் அவரையும் தூண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுக்காமல் இருப்பவரை பார்த்து அவரை முன்மாதிரியாக எடுத்து நம்மளை நாங்களும் பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு காலகட்டம் அல்ல இது. மாறி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக சொல்றாங்க, யார் இந்த சந்தேகங்களை தவிர்த்துக் கொள்கிறாரோ, ஹலாலா ஹராமா என்று வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக் கொள்கிறாரோ, அவர் வந்து இன்னொரு செய்தியில சொல்றார், ஃபக்கத் இஸ்தப்ர அலி தீனிஹி வ இர்லிஹி வ மாலிஹி, தனது மானம், தனது மார்க்கம், தன் சொத்து, இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், பாதுகாத்துக் கொள்கிறார். வமன் வகா ஃபி ஷுப்ஹாத் வகா ஃபில் ஹராம், சந்தேகங்களை யார் விழுகிறாரோ அவர் ஹராமிலும் என்ன செய்வார், விழுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம இயன்ற அளவுக்கு ஒரு பாதையை வச்சுக்கணும். எல்லாத்தையும் தெளிவு விளங்கப்படுத்தி தான் விளங்கணும் என்றது இல்ல. இப்ப கேள்வி பதில் நடத்துறாங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமா கேட்கறது, டொல்பின் சாப்பிடலாமா, கடல் குதிரை சாப்பிடலாமா, விளங்கிட்டானே, இப்படி எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வி என்ன செய்து வருது. அப்ப இதெல்லாம் என்ன பார்த்து இவன் சாப்பிட போறதும் இல்ல, இவனுக்கு அது கிடைக்க போறதும் இல்ல. ஆனால் மனிதன் இயல்புல என்ன இருக்கு தெரியுமா, கூட கேள்வி, கூடுதலாக கேள்வி கேட்பது, தேவையில்லாத விஷயங்கள்ல தலை நுழைப்பது தவிர்ப்பதற்காக அல்ல, தான் உண்டு கொள்வதற்காக, தான் அதை அனுபவித்துக் கொள்வதற்காக. ஆனால் விடுவதுதான் சிறந்தது. நமக்கு ஹராம் என்று வரக்கூடிய தெளிவற்ற விஷயங்கள் நம்ம விடுவதுதான் சிறந்த எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். ஹலால் தெளிவாக இருந்தால் நம்ம அதை நம்ம அனுபவிப்பதிலோ அதை நம்ம சாப்பிடுவதிலோ எந்த தடையும் கிடையாது. ஆனா நம்மளுக்கு சந்தேகம் என்று வருகிற நேரத்தில் அந்த விஷயத்தை நாம் பேசுறதாக என்ன செய்ய வேண்டும், என்ற அளவுக்கு தவிர்த்து பழக வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லுது. எந்த அளவுக்கு ஒருவன் தவிர்த்து பழகுகிறானோ அந்த அளவுக்கு ஹராம் என்ற பகுதியை விட்டு அவன் என்ன செய்வான், தூரமாகிக் கொண்டே வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். இது முக்கியமான ஒரு அடிப்படை எல்லா துறைக்கும். ஒழுக்கம், வணக்க வழிபாடுகள், பொருளாதாரம், சமூகவியல், எல்லா விஷயங்களுக்கும் இது ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இமாம் புகாரி அவர்கள் இதுக்கு அடுத்ததாக ஹஸ்ஸான் இப்னு அபி சினான் என்ற ஒரு மார்க்க அறிஞருடைய ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். மா ரஅய்து ஷையன் அஹ்வன மினல் வர தஅ மா யுரிபுக இலா மா லா யுரிபுக். அவர் என்ன சொல்ல வராருன்னா, மிகவும் இலகுவான ஒரு விஷயம், இறைவனுடைய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய அம்சங்களையே மிகவும் இலகுவான ஒரு விஷயமாக நான் கண்டதெல்லாம் சந்தேகத்தை தவிர்த்தல். அதாவது ஹலால் ஹராம் விஷயத்தில் இது போன்ற எதெல்லாம் எல்லைகள் இருக்குதோ அவைகள்ல சந்தேகத்தை தவிர்த்தல் தான் மிக இலகுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சந்தேகமானவற்றை தவிர்த்தல் மிக இலகுவான விஷயம். இதுல 2 பகுதி இருக்குது, அதை விளங்கிற தலைப்பு வந்து ஹலால் ஹராமோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யூகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது வேறு. அந்த தலைப்பு என்னது, யூகிக்கிறது, சந்தேகப்படுறது, அந்த டாபிக் என்னது வேறு, அதோடு சம்பந்தப்பட்டதல்ல. இது எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம அனுபவிக்கிறதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது வணக்க வழிபாடாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், குற்றவியல் துறையாக இருக்கலாம், ஒழுக்கவியலாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பேணுதலை போல சந்தேகமானவற்றை தவிர்ப்பதை போன்ற ஒரு இலகுவான ஒரு அம்சத்தை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. தஅமா யுரிபுக இலா மா லா யுரிபுக், அதாவது தஅமா யரிபுக இலா மா லா யரிபுக், உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடியவைகளை சந்தேகம் வராத வரைக்கும் நீங்கள் தவிர்த்து நடங்கள் என்ற ஒரு கூட்டை அவர் என்ன செய்கிற கூற்றை பதிவு செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சந்தேகத்தை தவிர்த்தல் என்றால் என்ன அப்படி என்பதற்கு அவர் என்ன செய்கிறார் சொன்னா, சில உதாரணங்களை பதிவு செய்கிறார். அதுல ஒரு சில அழகான உதாரணங்கள். ஒன்று என்னன்னு சொன்னால் 2052வது இலக்கம் உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னம்ரஅத்தன் சௌதா ஜாஅத் ஃபஸஅமத் அன்னஹா அர்லஅத்ஹுமா. உக்பத் இப்னு ஆமிர் மக்கால இருக்கிறார். ஒரு பெண்மணி வாரா, இந்த மாதிரி ஒரு சோதனை வந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. பெண்மணி வந்து, உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படின்றான். உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கு நான் சிறிய வயதுல பால் ஊட்டி இருக்கிறேன்னு சொன்னாங்க. இதை விட ஒரு குழப்பம் வருமா? குடும்பத்தில் உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கு நான் பால் ஊட்டி இருக்கிறேன்ட்டாங்க. உடனே இவர் என்ன செய்யறார் என்று சொன்னால்,
குதிரையை எடுத்துட்டு நேர மதீனாவுக்கு வராரு. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேள்வி என்ன செய்றாரு, கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, இப்படி அப்படின்னா நம்பகமான ஒரு பெண்மணி அவங்களோட குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்தது, என்கிட்ட சொல்லப்பட்டது, என்ன செய்யறது? ஃபஅரதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை அந்த பார்க்கல, அந்த கேள்வியை காதில் வாங்கிக்கல, முகத்தை திருப்பிட்டார், முகத்தை திருப்பி கொண்டார். வதபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் புன்னகைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புன்னகைத்து சொன்னா கால கைஃப வகத் கீல், சொல்லப்பட்ட பின்னால் எப்படி திருப்பி வாழ்வதுன்னு கேட்டாங்க. சொல்லப்பட்டாச்சு, திருப்பி நீங்க எப்படி வாழுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். வகத் கான தஹ்தஹு இப்னது அபி இஹாப் அத்-தமீமி, அபு இஹாப் அத்-தமீமி என்பவருடைய மகளை ஒரு திருமணம் செய்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பின்னால் என்ன செஞ்சாச்சு, கணவனும் மனைவியும் பிரிஞ்சிட்டாங்க, கணவன் மனைவியும் பிரிந்து விட்டார்கள். இந்த இடத்துல இமாம் புகாரி இதை பதிவு செய்யறான்னு சொன்னா இது உறுதியான செய்தி தானே. அப்பே சந்தேகமான பாபுல பதிவு செய்யறாரு. அப்படி என்று சொன்னால் இவருக்கு என்ன சொல்லலாம் தெரியுமா? இவர் ஒரு பேணுதலட்ட மனிதரா இருந்தா பொய் சொல்லவும் வாய்ப்பு சொல்லலாம், ஆரம்பிச்சிடலாம். பொய் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதாவது தூரமான குலம் கோத்திரம் சம்பந்தமா யோசிச்சு நம்ம சந்தோஷமா வாழ்றது இவளுக்கு பிடிக்கல, நம்ம சந்தோஷமா வாழ்றது இவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம். மூன்றாவது என்ன, சரி சொன்னாலும் சொல்லப்பட்டாச்சு, நீ வேற யார்ட்டையும் சொல்லிடாத, நாங்க மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னு அமைதியா இருந்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்காம இருந்திருக்கலாம். அவர் எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கிறார் என்று சொன்னால் இந்த ஒன்றின் காரணமாகத்தான் அவங்க முந்தினாங்க. இந்த ஒன்றின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு சமுதாயமாக இருந்ததற்கெல்லாம் என்ன காரணம்? இதுதான், மக்தபு சாமிலா வச்சுட்டு இருந்ததுக்காக இல்ல. இப்ப கூடுதலா என்ன பேசப்படுது, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற, எங்கள்கிட்ட அதிரிக்குது எதிரிக்கிறத வச்சுதானே பெருமை பேசப்படுகிறது. இதால எல்லாம் ஒன்னும் முந்த எல்லாம் இயலாது, இதால எல்லாம் ஒன்னும் முந்த முடியும். எதனால அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தெரியுமா? இந்த பேணுதல் தான். இது மட்டும் இந்த காலத்துல சொல்லப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அந்த பெண்மணியிட மானம் மரியாதை எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். ஆனால் அப்படி என்ன செய்யல, அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. எப்படி நடந்து கொள்றாங்க? பேணுதல். சொல்லப்பட்டதா தன் வாழ்க்கை பற்றி சொல்லப்படுகிறது, இது உண்மையா பொய்யா என்பதை, இதுக்கு சட்டம் என்ன என்பதை விசாரிப்பதற்கு நேரம் மதீனாவுக்கு வந்து விசாரிச்சு, விசாரணைக்கு பின்னால் என்ன நடக்க போகுது, பிரியத்தான் போகுது. விசாரணைக்கு பின்னால எப்படியாவது பிரியத்தான் என்ன செய்கிற போறது. இன்றைய சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம், சிலர் என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், மக்களுடைய வகைகளை நம்ம தீர்மானிச்சுக்கொள்ளவே இயலாது. நான் வந்து இப்ப வந்து அதாவது இது செய்வாங்களே, அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் செய்வாங்களே, அந்த ஜொப்பை நான் இப்ப விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சொன்னாரு. சரியான ஹராம் கலக்கு, அதுல அது நிறைய ஹராம் கலக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பொதுவாக நம்ம நாடுகளை செஞ்சா அப்படித்தான். அப்ப நான் அதை விட்டுட்டேன் அப்படி, ஒரு 15 வருஷமா செய்தவர், இப்ப நான் அதை விட்டுட்டேன், அல்லாஹ்வுக்கான நிறைய ஹராம் கலக்குது. நம்மளுக்கு அப்ப என்ன என்ன ஏற்படும், ஒரு நல்ல ஒரு அபிமானம் ஏற்படுமா இல்லையா? ஆனா அபிமானம் ஏற்படாத அளவுக்கு இருக்குது. தொழுக விஷயத்துல பேணுதல் இல்ல, மற்ற விஷயங்கள்ல பேணுதல் இல்ல, ஏனைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பேணுதல் இல்லை. ஆனா இதை விட்டுட்டாருன்னு சொன்னாரு. பிறகுதான் கேள்விப்படுது, அதுல பிரச்சனையாகி வண்டியை சீல் வச்சுட்டாங்க. நினைக்கிட்டா அந்த பிசினஸ் செய்ய முடியாம சீல் வச்சாச்சு. அப்போ ஒரு என்ன முடிவு எடுக்காருன்னா, இதை நம்ம விட்டு விட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டியது இந்த மாதிரி வேலை என்ன செய்யறோம், நம்ம செய்யக்கூடாது, இது விட்டு விட வேண்டும் அப்படின்னு ஒரு அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சுக்கிறார், அதை விட்டு. இது தேவையா? இது இப்படி நீங்க காணலாம். அல்லாஹ்வுக்காக விடுகிறது என்பது என்ன தெரியுமா, கடைசி கட்டத்தில் பார்க்கிறது. இதுக்கு பிறகு நம்ம இன்னொன்று திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்பிக்கையும் போயிட்டு, இது ஹராம் வேற, இது நம்ம என்னத்துக்கு அப்படின்னு என்னது விட்டு விடுவது இருக்கிறது. இதுதான் நம்மட பேணுதல். ஆனால் சீல் வைக்கப்படுறவரை விடுறதல்ல பேணுதல். அதுக்கு பிறகும் திருந்தாம இருந்தா அது இதயத்துல முத்திரை குத்தப்பட்டது, அது வேற ஒரு அம்சம். சஹாபாக்கள் அப்படி இருக்கல, சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள. என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவர்களாக அதை போய் அவர்களாக அதை உறுதிப்படுத்தி அவர்களாக அந்த சட்டத்தை தேடி என்ன செய்யறாங்க, படித்துக் கொள்வதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதில் அவர் எல்லா வகையிலும் அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் அதை தவிர்ப்பதை விட சந்தேகமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. இதே மாதிரி தான் அந்த மனைவி, சரி ஒரு கணவன் அந்த முடிவு எடுத்துட்டான்னு வைங்களேன், மனைவி விட்டுருவாவா, உங்களுக்கே தேவையெல்லாம் போத கேட்க போறீங்க, திருப்பி இது உண்மையாகினா நாங்க 2 பேரும் வாழ்ந்த மாதிரி இருக்காது, மனைவியாவது என்ன செஞ்சிருவா, கணவன் உறுதியை குலைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி கூட அங்க நடக்கல. நபித்தோழர்கள் அப்படி இருக்கல. நபித்தோழர்கள் அந்த மாதிரி என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். போறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ற கைஃப வகத் கீல், சொல்லப்பட்ட பின்னால் நீங்க எப்படி வாழுவீங்க அப்படின்னு சொல்லு. இதுல இன்னொரு செய்தி இருக்கிற என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யார் யாருக்கு பால் ஊட்டினாங்கன்ற செய்தி பால் ஊட்டப்பட்டவங்களுக்கே தெரியாது. பால் ஊட்டப்பட்டவர்களுக்கு எனக்கு யார் பால் ஊட்டினாங்க, இவங்களுக்கு யார் பால் ஊட்டினாங்கன்னு தெரியாத அளவில் அது என்ன செய்தது,
நிறைய பரவலாக இருந்ததை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். நிறைய பரவலாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த சூழல் இன்றைக்கு என்னது இல்லை. அன்றைக்கு நிறைய இருந்திருக்கிறது. இதை வைத்து சில ஹதீஸ்களை நம்ம நல்ல முறையில் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப நான் அந்த பகுதிக்குள்ள போகல, ஒரு அடிப்படையை மட்டும் என்ன செய்யறேன் சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு பிரபல்யமாக என்ன செய்தது அது இருந்தது நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த செய்தியில் உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யக்கூடிய செய்தி என்னன்னா, உறுதிப்படுத்தல். ஒரு சந்தேகமான செய்தி நம்மளுக்குள்ள வந்த உடனே நான் வாழ்க்கையை சரியா தானே வாழ்றேனா, நம்ம நிறைய உறுதிப்படுத்துறோம். நம்மட வாழ்க்கையில மத்தவண்ட வாழ்க்கையில அவன் சரியாத்தான் செய்யறானான்னு சொல்லி என்னது, அவனுடைய விஷயத்துல அவன் ஹலாலா செய்யறானா ஹராமா செய்யறானா, சரியா போறானா சரியா வாரானா என்பதை உறுதிப்படுத்துகிறோம். மத்தவனுடைய வாழ்க்கை, நமது வாழ்க்கையை பொறுத்தவரை நம்மளுக்கு அதை பத்தி என்னது கணக்கு இல்லை. நம்ம உறுதிப்படுத்த வேண்டியது நமது வாழ்க்கையில. மத்தவனோட வாழ்க்கையை பத்தி அவன் ஹலாலா செய்யறானா ஹராமா செய்யறான்னு வந்தானா எப்படி நினைச்சுக்கணும், அது அவனுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ளது. அப்படி ஒரு உறுதிப்படுத்த நம்மளுக்கு தேவை இல்லைன்னு விளங்கிக்கணும். ஆனா நம்மள பகுதியில உறுதிப்படுத்தலை விட மற்றவருடைய பகுதியில் யாராவது நம்மளுக்கு ஒரு உபதேசம் செய்ய வாரான்னு விளங்கின உடனேயே முதலாவது டக்குன்னு அவன்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு வச்சுக்கிறது. அவனிடத்துல என்னது என்ன இருக்கிறதுன்னு யோசிச்சு வச்சுக்கல, உறுதிப்படுத்திடுறது. அதை இப்படித்தான் நம்மளுக்கு நிறைய நடக்குது, நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம என்ன செய்யவில்லை. நபித்தோழர்களுடைய சிறப்பம்சத்தில் இதுக்கு பேர் வரா. இதுக்கு பேர் என்ன, வரா என்று சொல்லுது, பேணுதல் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்த செய்தியா இமாம் புகாரி பதிவு செய்கிறார் பாருங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. என்னன்னு சொன்னால் 2053வது இலக்கம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபித்தோழர். அவருக்கு ஒரு சகோதரர் உத்பா இப்னு அபி வக்காஸ், உத்பா இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர். இவர் சஹீஹ் புகாரியில மொழிபெயர்க்கும் நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹு போட்டிக்கிறாங்க உத்பா இப்னு அபி வக்காஸ். ஆனால் அவர் நபித்தோழர் என்பதற்கு எந்த ஆதாரமுமே இல்ல. சஅத் இப்னு அபி வக்காஸுடைய சகோதரர் உத்பா இப்னு அபி வக்காஸ் அவர்கள் நபித்தோழர் என்பதற்கு எந்த ஆதாரமுமே இல்லை. ஒரே ஒரு வரலாற்று ஆசிரியரை பதிவு செய்திருக்கிறார், ஆனால் ஆதாரபூர்வமானதல்ல. எல்லாருமே நபித்தோழர், அவருக்கு இந்த செய்தியை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ உத்பா இப்னு அபி வக்காஸ் ஒரு வசியத்து பண்றார். யாருக்கு, சகோதரர் சஅத் இப்னு அபி வக்காஸ். என்ன வசியத்துன்னு சொன்னால், நான் இன்ன பெண்மணியுடன், இன்ன அடிமை பெண்மணியுடன் தவறான உறவில் ஈடுபட்டேன். அதன் மூலம் எனக்கு ஒரு பிள்ளை என்ன செய்தது, பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளை இப்போ உனது சகோதரன். அந்த பிள்ளை என்னது, அதாவது சகோதரனுடைய மகன் உனது. என்ன, இவர் உத்பா இப்னு அபி வக்காஸ் சஅத் இப்னு அபி வக்காஸ் தான் சகோதரர். எனவே அந்த பிள்ளை ஒரு சகோதரனுடைய மகன். அதனால நீதான் அதுக்கு உரிமையானவர், நீதான் உரிமையானவர். ஆனா இந்த அடிமை பெண் எந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த குடும்பத்துக்குரிய பிள்ளைன்னு தான் நினைப்பாங்க. அந்த குடும்பத்துக்குரிய பிள்ளைன்னு தான் நினைப்பாங்க. சார் அந்த குடும்பம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி சௌதா பின்து ஜமா. சௌதா பின்து ஜமா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவோமே, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தந்தை ஜமா. இந்த சௌதா பின்து ஜமாவுக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அப்து இப்னு ஜமா. அப்து இப்னு ஜமா. இப்ப என்ன என்று சொன்னால், அந்த ஜம்ஆவுக்கு தான், அதாவது சௌதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தைக்கு தான், அவர் இஸ்லாத்துக்கெல்லாம் வரல, அவருடைய தந்தைக்கு தான் இப்படி ஒரு அடிமை பெண் இருந்து, அவருடைய அடிமை பெண். அப்ப அவர் என்ன நினைப்பார், தன்னை பிள்ளைட்டு தான் என்ன செய்திருப்பார், நினைத்திருப்பார். அந்த பெண்ணோட தான் இந்த தவறான உறவு என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்கிறது. அப்ப அப்து என்ன நினைப்பாரு, அந்த சகோதரர் சௌதாவுடைய சகோதரர் என்ன நினைப்பாரு, ஒரு ஏண்ட சகோதரன் என்ன செய்வாரு, நினைப்பார். அப்படியா இல்லையா, ஜம்ஆவுக்கு பிறந்ததாகத்தான் நினைப்பாரு. அதே நேரத்தில் தனது சகோதரராக தான் என்ன செய்வாரு, நினைப்பாரு. அவர் சொல்லி இவர் எடுக்க வந்தனே அவர் சொல்லிட்டாரு, இது என்னது சகோதரர் அப்படின்ட்டாங்க. ஆனா இது ஜாஹிலியா காலத்துல மட்டும்தான் பார்க்கலாம். இன்றைக்கு விபச்சாரம் நடந்து குழந்தை கிடைச்சா தூக்கி வீசிட்டு போற காலத்துல இருக்கிறோம். தூக்கி வீசிட்டு போற காலத்துல தன் சகோதரனுக்கு வசியத்து பண்ணி அந்த புள்ள ஏட புள்ள தான் பாதுகாத்துக்கன்னு சொல்ற காலம் இல்ல இந்த காலம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழக்கு வருது. அப்து சொல்றாரு எனது சகோதரர், சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாரு இல்ல எனது சகோதரனுடைய மகன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்த கூப்பிட்டு சொன்னாங்க, அதாவது தன மச்சான் கூப்பிட்டு சொன்னா, ஹுவ லக யா ஜம்ஆ, ஜம்ஆவே அவர் உங்களுக்கு தான் உரிமை, அவர் உங்களுக்கு தான் உரிமை. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, அல் வலது லில் ஃபிராஷ் வலில் ஆஹிரி அல் ஹஜர். எந்த, அதாவது சொந்தத்திலே இருக்கின்ற பொழுது எந்த பெண்ணுக்கு பிள்ளை பிறந்ததோ அந்த பிள்ளை அந்த பெண்ணுக்கு என்னது உரியது. யார் விபச்சாரத்தில் ஈடுபட்டாரோ அவங்களுக்கு கல்லு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன தடை, அவங்களுக்கு குழந்தை என்ன செய்யாது, போகாது. தடை என்ன செய்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்டனைக்குரியவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ். ஆனா அவர் மௌத்தாயிட்டார், உத்பா மௌத்தாயிட்டார், அவர் காஃபிரானவர், அவர் மௌத்தாயிட்டார். சரி, இப்ப ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பளிச்சாங்க, சௌதாவுடைய சகோதரன் தீர்ப்பளிச்சாங்க. சௌதார சகோதரன் சொன்னா சௌதாவுக்கு தம்பியா இல்லையா, சௌதா கூப்பிட்டு சொன்னாங்க, இஹ்தஜிபி மின்ஹு யா சௌதா, சௌதாவே அவருக்கு முன்னால நீங்க போக கூடாது, ஹிஜாப் போட்டுக்கங்க.
அவருக்கு முன்னால் சகோதரரா இல்லையா அவன்? சகோதரர். ஆனா என்ன சொன்னாங்க? இஹ்தஜிபி மின்ஹு யா சௌதா ஃபலம் யரஹா ஃபலம் யரா, அதாவது அவர் மரணிக்கின்ற வரைக்கும், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கின்ற வரைக்கும் அவரால் ஒரு பொழுது இவரை என்ன செய்ய முடியவில்லை, சௌதா ரலியல்லாஹு அவர்களை கண்டதே கிடையாது. இஹ்தஜிபி மின்ஹு யா சௌதா, சகோதரன் ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளித்தாலும் அத புள்ளையோட உருவத்தை பார்க்கறாங்க. உத்பத் இப்னு அபி வக்காஸுடைய ஷேப் என்ன செய்யுது, அந்த இடத்துல என்ன செய்யுது, விளங்குகிறது. அதனால இது ஒரு, அதாவது இவர் தண்டை என்றார், இவர் தண்டை என்றாரு. இதுல நிறைய வாய்ப்பு என்னது, உத்பாவுடைய பிள்ளையாக இருக்குதா என்ன செய்திருக்குது, வாய்ப்பு இருக்குது. சட்டப்படி இவங்களுக்கு போகணும் என்றிருந்தாலும் இங்க சந்தேகம் என்ற பாதி என்ன செய்து இருக்குது. அப்படின்னா என்ன, சொந்த தம்பியிடம் இருந்தும் சில பொழுது ஹிஜாப் என்னது போட வேண்டிய ஒரு கட்டத்தை இந்த ஹதீஸ் பெற்றுக்கொள்றோமா இல்லையா? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைய சமுதாயத்தில் மஹரமியத்தான உறவுள்ளவர்கள் தான், ஆனா முஅத்ததிலானவராக இருக்கப்பட்டாரு. அப்படின்னா என்ன, நடுநிலையான போக்குடையவராக இருக்க மாட்டாரு. மனிதாபிமான தன்மை இழந்தவராக இருப்பாரு, தந்தை என்ற தன்மை இழந்தவராக இருப்பாரு, சகோதரன் தந்தை இழந்தவராக இருப்பாரு. எப்பையும் குடியும் மது போதையும் சொந்த உறவுகள்லாம் விளங்காத நிலைமையில் உள்ளவராக இருப்பாரு. இஸ்லாம் மஹரமியான ஆண்களுக்கு பின்னால மஹரமியத்தான ஆண்களுக்கு முன்னால போகலாம் என்று சொல்றது உண்மையான சட்டம், அது தெளிவான சட்டம். ஆனால் எங்கே ஒருவனுடைய நிலை குலைந்து விட்டதோ, அவன்கிட்ட அந்த சகோதரத்துவத்தை பார்க்க முடியவில்லையோ, எந்த தந்தை இடத்தில் தந்தை என்கின்ற ஸ்தானத்தை பார்க்க முடியவில்லையோ, அப்படி என்ற அளவுக்கு அந்த பெயர் பிரபல்யமாகுதோ, அந்த இடத்துல என்ன செய்யறது, செய்தி சொல்லுகிறது, சௌதாவே அவரிடமிருந்து நீங்கள் ஹிஜாப் என்ன செய்யுங்க, போட்டுக்கங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு இந்த மாதிரியான சூழல் நிறைய நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கெட்டு போன ஒரு காலகட்டத்திலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். சமூகவியல் படிக்கிற நேரத்தில் குடும்பம் என்னன்னு வரைவிலக்கணம் எல்லாம் என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. குடும்பம் என்றால் என்ன, அப்படி ஒரு வரைவிலக்கணம் தேவையா, அந்த லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு இப்ப எங்களே நிறைய பேர் குடும்பம் என்றால் என்னன்னா தந்தையும் தாயும் உள்ளுக்கு வருவாங்களான்னு சந்தேகம் இருக்குது. அதுல தந்தையும் தாயும் உள்ளுக்கு வருவாங்களான்னு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு நடத்திக்கிற செஞ்சுட்டாங்க. நம்ம போயிட்டதை பார்க்கிறோம். எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகத்தை தவிர்த்தல் என்ற பகுதிக்கு என்ன செய்யறாங்க, இதில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இமாம் புகாரி அவர்கள் இதில் பதிவு செய்யறாங்க. 2054வது செய்தி, அதாவது சந்தேகத்தை தவிர்த்தா நம்ம ஓரளவு விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக சொல்கிறேன். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சால்துன் அவர் வந்து அதி இப்னு அபி ஹாத்திம் வந்து வேட்டையாட போறவர், அடிக்கடி காட்டுகளுக்கு போய் அங்க போய் என்னது வேட்டையாடுறவர். அவர் வந்து ரசூலுல்லாஹ் அதி இப்னு ஹாத்திம்ல நிறைய செய்திகள் வரும், வேட்டை சம்பந்தமான கேள்விதான். உடும்பு சம்பந்தமா கேட்கறதுக்கு ஒரு நபி தோழர் பிரபல்யமா இருப்பாரு. அதே போல வேட்டை சம்பந்தமா கேட்கறதுக்கு ஒரு பிரபல்யமானவர் யாரு, அதி இப்னு ஹாத்திம். அல்லாஹ்வின் தூதரே, மிஅரால பத்தி கேட்கிறான். மிஅரால் என்று சொன்னால் அதாவது ஈட்டி இருக்குது, இந்த ஈட்டியில வந்து இது இல்லாதவைகள், பின்னால வந்து அந்த இறகுகள் இல்லாத ஈட்டி, நம்மளுக்கு நீ ஈட்டி தெரியாதே, அந்த மாதிரி ஈட்டி. அப்ப அந்த ஈட்டியை பத்தி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அஸாப பிஹத்திஹி ஃபகுல், அவருடைய கூர்மையான பகுதி போய் அதுல பட்டிருந்தால், எதை நீ அதாவது அதை தாக்கணும் என்று யூஸ் பண்ணிக்கிற அது போய் பட்டிருந்தால் சாப்பிடலாம், அது அர்த்தத்துக்கு சமம், நீ சாப்பிடலாம், அர்த்தத்துக்கு சமம் அதுல இல்ல, அதாவது அது அர்த்த மாதிரி என்பது விளக்கத்துக்காக சொன்னேன். அப்ப போய் சாப்பிடலாம். இதா அஸாப பி அர்திஹி ஃபகுதில், அதனுடைய மத்த பகுதி, அறுக்க முடியாத பகுதி இருக்குது, சும்மா அடிச்சு கொள்ற மாதிரியான பகுதி, அது போய் பட்டிருந்தால் ஃபலா தஅகுல் ஃபஇன்னஹு வகீத், சாப்பிட வேண்டாம், அது வந்து அடித்து கொள்ளப்பட்ட பிராணி, அது நீ சாப்பிடக்கூடாது அப்படி என்றாங்க. இப்ப பாருங்க, அம்ப விட்டுட்டு வேட்டையாடுற மட்டும் பாத்திர கூடாது, அங்க போய் பார்க்கணும் எப்படி அது கொல்லப்பட்டிருக்குது, அது பார்த்தா என்ன செய்யணும், சாப்பிடணும். வேட்டையாடுறவங்களுக்கு இந்த சட்டம் தெரியுமா, இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்ட பிராணி இப்படி பார்க்கணும் அப்படி என்றாங்க. அதுக்காக இமாம் புகாரி கொண்டு வரல. இதுல அடுத்த பகுதியை பாருங்க, குல்தி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உர்சிலு கல்பி வ உஸம்மி, நான் வேட்டை நாயை அனுப்புறேன், பிஸ்மில்லா சொல்லித்தான் அனுப்புவேன், பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லித்தான் வேட்டை நாயை நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். ஃபஅஜிது மஅஹு அலா ஸைதி கல்பன் ஆகர் லம் உஸம்மிஹி அலைஹி, நான் அந்த நாய் போய் வேட்டையாடி பிடிச்சிட்டு வருமே, தன் எஜமானனுக்காக கவ்வி கொண்டு வருமே, அந்த கவ்வி கொண்டு வார நேரத்தில் அந்த இடத்துல வச்சு இன்னொரு நாயை காண்றேன், நான் பிஸ்மில்லா எல்லாம் சொல்ல அனுப்பாத ஒரு நாயை என்ன செய்யறேன், அந்த இடத்துல காண்றேன், அதுவும் கவ்வி பிடிச்சிட்டு இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறது, அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த ஹதீஸ்ல நாயை துரத்து போட்டு எடுத்துட்டு வந்துருவோம், விளங்கிட்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மான் பட்டிக்கு இதுல போய் பார்த்துட்டு கிளம்பினா என்ன செஞ்சிருவோம், எடுத்துட்டு வந்துருவோம். நமக்கு அவதான் நம்மட வேட்டை, நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு மான் தான் பிடிக்கலாம், இந்த மாதிரிலாம் உள்ள. ஆனா என்ன செய்யறான், அந்த இப்ப என்ன சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா அத்ரி ஐயுஹுமா அஹன்,
இதுல ரெண்டுல எந்த நாய் போய் பிடிச்சதுனால அது கீழே விழுந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, லா தகுல், சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாது. இன்னமா சம்மைத அலா கல்பிக், நீங்கள் அனுப்பிய வேட்டை நாய்க்கு தான் நீங்க பிஸ்மில்லா சொன்னீங்க. வலம் துசம்மி அலல் ஆஹர், அடுத்த நாய்க்கு நீங்க என்ன செய்யல, நீங்க சொல்லவில்லை. எனவே நீங்க சாப்பிடக்கூடாதுன்னாங்க. இங்க போய் மான் ஹலாலா இல்லையா, நான் இந்த நாயை பிஸ்மில்லா சொல்லி அனுப்பினா இல்லையா, அதை நான் என்னது இப்பதான் அதை பிடிச்சிக்கிறேன் நம்ம பார்த்தனா இல்லையா, அடுத்த நாய் சும்மா வந்தானே பிடிச்சிட்டு இருந்தது கடிக்கலையே, இதுக்காக நம்ம இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது. என்ன நினைக்கணும் சொன்னால், பிஸ்மில்லா சொல்லாத ஒரு வேட்டை பிராணி என்ன செய்யுது, வேட்டை நாய் அந்த இடத்துல வந்துட்டு சாப்பிட வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தி, அதாவது இது மாதிரி வேட்டை சம்பந்தமான ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. இந்த செய்தியில் நம்ம என்ன புரிகிறோம்னா, சந்தேகமானவைகளை தவிர்த்தல் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு அம்சம் இது. எல்லா வகையிலும் இவருக்கு அனுகூலமாக அது இருந்தாலும் கூட இப்படி ஒரு அம்சம் இருக்கிற நேரத்தில் நீ சந்தேகம், அதை என்ன செய்யக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனா இந்த வேட்டை சம்பந்தமான சில கேள்விகள் வந்திருக்குது. எப்ப சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்படி ஒன்று வேட்டையாடி சாப்பிட்டோம், அது எந்த அளவுக்கு உறுதி என்று தெரியாது, அதான் கேட்குது கோல் அடிச்சோண்டு சாப்பிட்ட பிறகு கோல் அடிக்கிறது. ஆனா அந்த மாதிரி என்ன செய்யறோம், அப்படி நம்ம பாக்குறோம். எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதுக்கு பிறகு தவிர்த்து கொள்ளணும் பண்றாங்க, இதுக்கு பிறகு தவிர்த்து கொள்ளணும். அப்பயே கோல் அடிக்க என்ன பிரச்சனை தெரியுமா, சிலருடைய உள்ளத்துல இது அதாவது சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லணும், சிலருடைய உள்ளத்துல இருக்குது. அப்படி நம்ம மிச்சம் கஷ்டப்பட்டு போய் வேட்டையாடி வந்திருக்கிறோம், சப்போஸ் இது ஹராம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு சந்தேகம் உள்ளத்துல என்ன செஞ்சிடும், வந்துடும். சாப்பிடுவோம், ஆனா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். சட்டத்தை தெரிஞ்சு கொள்றது சாப்பிடுறதா இல்லையாதுக்கல்ல, அறிவு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அப்ப இதுக்கு பிறகு நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, குறிப்பா வேட்டை விஷயத்துல. வேட்டை விஷயத்துக்கு பார்க்கலாம், காரணம் அரிது அவங்களுக்கு அந்த மாதிரி அகப்படுறது என்னது, அரிது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அந்த மானெல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள உள்ள போராட்டம், அதுல போய் ஹராமண்டா என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகம் என்று வந்தால் தவிர்த்துட்டா ஃபகத் இஸ்தப்ர அலி தீனிஹி வ இர்லிஹி வ மாலி, சொத்தை பாதுகாத்துக் கொண்டார், தன் தீனையும் பாதுகாத்துக் கொண்டார், தன் மானத்தையும் என்ன செய்தார், பாதுகாத்துக் கொண்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். 2055வது ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தம்ரா மஸ்கூதா, ரசூல் ஸல்லல்லாஹு அது செய்தியில பசியன் வரல, ஆனா ரசூலுல்லாஹ் பட்டினியில் இருந்ததுக்குரிய ஒரு செய்தி தான் அது. ரசூலுல்லாஹ் போறாங்க, ஒரு ஈத்தம்பழம் இருக்குது நிலத்துல விழுந்த ஒரு ஈத்தம்பழம் பள்ளிக்கு முன்னுக்கு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால லௌலா அன் தகூன மின் சதகா லஅகல்துஹா, இது சதகால வந்த ஈத்தம்பழம் என்று மட்டும் இல்லை என்றால் நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னா. ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, வீதியில வீணாகி போற அமைப்புல ஒரு சாப்பாடு விழுந்திருந்து அதை சாப்பிடுறது தடையில லுக்கத்தா, அது எங்களுக்கு அனுமதி, அதை சாப்பிடலாம், அது எங்களுக்கு தடை கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அதை சாப்பிட்டுக்கலாம் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு, இது சதகால உள்ள ஒன்றாக இருக்குமோ என்பதனால் நான் சாப்பிடவில்லை என்றார். அப்படின்னா அர்த்தம் என்ன, சதகாவுடைய குவியல் இருக்கல, அது வெளியே தான் என்ன செய்யுது இருக்குது, ஆனா இது சதகாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு தூரத்தில் என்ன செய்யுது அது இருக்குது. அப்படி இருக்குமோ என்பதனால நான் இந்த ஈத்தப்பழத்தை என்ன செய்யவில்லை, சாப்பிடவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பசி அந்த ஈத்தம்பழம் சதகால இருக்கும், ஏன்னா சதகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹராம், தடை செய்யப்பட்ட விஷயம். அப்படி இருக்கலாமோ என்று நான் சாப்பிடவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு செய்தியில ஒன்று. இது போல இமாம் புகாரி அடுத்த பகுதி எதெல்லாம் சந்தேகத்துக்குள்ள வராது, இதெல்லாம் சந்தேக லிஸ்டுக்குள்ள வராது என்று சொல்ற ஒரு பகுதி என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. ஆனா இந்த தலைப்புடைய நிறைவுக்காக, அதாவது பேணுதலுக்குரிய செய்திகளை இன்னொரு சில செய்திகளை நான் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரில வரக்கூடியவைகள் தான், ஆனா இமாம் புகாரி இந்த இடத்துல அதை கொண்டு வரல, மற்ற இடங்கள்ல அதை கொண்டு வந்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னா, ரெண்டு பேரும் மிகவும் நேசத்துக்குரியவர்கள். நம்ம அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைப்புல பார்த்தோம். மிகவும் நேசத்துக்குரியவராக இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா எதை கொடுத்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு தர்மம் செஞ்சிடறாங்க. இப்ப இவர் ஒரு தர்மத்தை அனுப்புறாரு, அவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க, யாருக்காவது அதை கொடுத்துருவாங்க. யம்பகி அய்யுஹ்ஜர அலா யதிஹான்னு சொன்னாங்க, கையை கட்டு போட்டு வைக்கணும்ட்டாரு. யாரு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கையை கட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டான், சாட்சி. அப்ப அப்படி கட்டு போட்டு வைக்கணும் என்று சொன்ன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மெசேஜ் போகுது, அது கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மெசேஜ் போன உடனேயே
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிட்டாங்க, கட்டுமையா கோவப்பட்டாங்க. அப்துல்லா எனது கையை கட்டு போட்டு வைக்க போறாங்களா, அவரை நான் பேச மாட்டேன், அப்படியும் பேசுற கட்டம் வந்தா நான் நேர்ச்சை ஒன்று கொடுப்பேன். நேர்ச்சை என்ன செய்வேன், நான் நேர்ச்சை எப்படி என்ன அலைய நதுருன் இன் கல்லம் துகு, நான் பேச மாட்டேன் சொல்றாங்க, பேசினா நான் நேர்ச்சை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேச மாட்டேன் என்பதற்காக, பேசக்கூடாது, பேசினா நேர்ச்சை, பேசக்கூடாதுன்னு நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன் என்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இது அப்துல்லா இப்னு சுபைருக்கு எப்படி இருக்கும், மிகவும் கவலையாக இருக்குது. எப்படியாவது என்னது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு போகணும் என்று சொல்லி முழுமையா ட்ரை பண்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, முக்கியமான நபி தோழர்கள் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா இது போல ஒரு சில நபி, அந்த ஃபேமிலியில் உள்ள நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட சொல்றாங்க, நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போவோம், போர்வையை போத்திக்கொள்வோம், போர்வையை போத்திக்கொள்வோம், போத்திட்டு நாங்க உள்ளுக்கு வரவான்னு அனுமதி கேட்போம். அப்ப அவங்க அனுமதி கொடுப்பாங்க. குள்ளுனான்னு கேட்போம், எல்லோரும் வரவான்னு கேட்போம். ஆமன்னு சொன்னா அவங்களை தள்ளி விடுற, நீங்க உள்ளுக்கு போங்க, ஏன்னா அவர் சொந்தக்காரர் தானே, அவர் சாட்சியுடைய மகன். போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. அப்ப குடும்பத்தில் உள்ளவங்க வந்திக்கிறாங்களே, வாலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னாங்க. எல்லாரும் நுழையலாமான்னு கேட்டாங்க, எல்லாரும் நுழைங்கன்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு சுபைரை திரைக்கு பின்னால் என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே அப்துல்லா இப்னு சுபைரை வளர்த்த ஆயிஷாலாம் வளர்த்த உம்மு அப்துல்லான்னு சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, வளர்த்த அந்த மகன், அதனாலதான் உம்மு அப்துல்லான்னு புனை பேரே இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, பேசல. அப்ப இவங்க பின்னால இருந்து சொல்றாங்க, பேசுங்க, அவங்களோட என்ன செய்யுங்க, பேசுங்க, இப்படி பேசாம இருக்க கூடாது 3 நாட்களுக்கு மேலாக. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகப்படுத்துறாங்க, நான் நேர்ச்சை வச்சுக்கிறேன், வன்னதுரு ஷதீத், நேர்ச்சை மிகவும் பாரதூரமானது, எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில என்னது, அதாவது அப்துல்லா இப்னு சுபைரோட கடைசியில பேச வேண்டிய கட்டம் அவங்க பேசினார்கள். அவர்களுக்கு இடையில் அந்த பாசத்தை என்ன செஞ்சாங்க, பரிமாறிக்கொண்டார்கள், கவலைப்பட்டுக் கொண்டார்கள். செய்தி என்ன செய்து வருகிறது. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு இது பேசி முடிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனசுல என்ன ஓடுதுன்னு சொன்னா, நேர்ச்சை பேசினா என்ன செய்யணும், நேர்ச்சை வைப்பேன்னு சொன்ன, என்னன்னு சொல்லல அவங்க, என்ன நேர்ச்சைன்னு சொல்லல, நான் ஏதாவது செய்வேன்னு சொன்னாங்க, எதைன்னு வரையறைப்படுத்தல. மிச்சமே ஆயிஷா ரலியல்லாஹு அதை வச்சு கடைசி நாள் வரைக்கும் சங்கடத்திலேயே இருந்தார்கள். ஒரு நேர்ச்சை, இந்த ஒரு நேர்ச்சை நான் பொதுவா சொல்லிட்டேனே என்பதற்காக 10 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். அடிமையத்தானே விடுதலை செஞ்சு நினைச்சிடக்கூடாது. 10 கார் விளங்கிட்டா, 10 கார்னு நினைச்சிடணும். நல்ல இன்றைக்கு நம்ம எதெல்லாம் கஷ்டப்பட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஹலாலா ஹராமான தேடி வாங்குற கார் இருக்குது, அந்த கார்ல 10 அதை என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு என்னது, மனசு சங்கடப்படுறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் வேற கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு அன்பளிப்பு அனுப்புறாங்க. 10 அடிமை விடுதலை செஞ்சாச்சு. 10 40 விடுதலை செஞ்சாங்க. ஆனா மனசுல திருப்தி இல்ல, 40 கார் கொடுத்த மாதிரி ஒரு நேர்ச்சைக்காக வேண்டி. நம்ம என்ன நினைப்போம், அல்லாஹ் தஆலா போதுமானவன், அல்லாஹ் தஆலா மிகவும் திருப்தியானவன், அதுவும் நான் செஞ்ச அமலுக்கு, அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, சரியா, அப்படி எல்லாம் நினைக்கல. அவங்க புள்ளோட குறையோண்டு வச்சுட்டனே, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் மனசுல. அடே அல்லாஹ்வுக்கு நான் சரியா இருப்பேனா, இது சரியா இருக்குமா. 40 அடிமைகளை விடுதலை செய்தும் அவனோட மனதில் என்ன செய்யல, திருப்தி இருக்கவில்லை. திருப்தியற்ற நிலை அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சு இருந்தது. எப்படி எல்லாம் சொன்னார்கள், நான் நேர்ச்சை வைத்த நேரத்தில் குறிப்பிட்டு ஒன்றை சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். குறிப்பிட்டு ஒன்றை நான் சொல்லி இருக்கலாமே என்ன செய்தார்கள், சஞ்சலப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது எதை காட்டுது, வரா, பேணுதல், அதாவது தவிர்த்தலிலும் பேணுதல். நம்ம எதை இறைவனோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோமோ அதிலும் பேணுதல், அதிலும் என்ன செய்வது, பேணுதல் என்கின்ற ஒரு பகுதி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த பேணுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல தாண்டி போக கூடாது. ஆனா திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் எங்கிட்ட பேணுதல் என்ன செய்யணும், நிறையவே இருக்க வேண்டும் என்பதை சொல்லுது. இன்னொரு செய்தியை பாருங்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுதைபியால கடுமையா நடந்து கொண்டாங்க. நான் பார்க்கிறோம், கடுமையா பேசினாங்களே, அல்லாஹ்வின் தூதரே நம்ம என்னத்துக்கு போகணும், அப்ப தீனை கொடுத்து நம்ம கேவலத்தை வாங்கணும் அப்படின்றலாம் சொல்லி திருப்பி திருப்பி பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா உண்மையாகட்டெல்லாம் கேட்டாங்க. பெரிய வார்த்தை தான் அதெல்லாம், அந்த வார்த்தைகள்லாம் சொன்னார்கள். அதை சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வ அமில்து லிதாலிக அமாலா, அன்றைக்கு நடந்த நிகழ்வை நினைத்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இப்படி எல்லாம் நான் பேசினேனே என்பதை நினைச்சு ஹக்குக்காக பேசினேன்னு ஊர்புல்லா பெருமை அடிச்சிட்டீங்கல்ல. நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது எதை எதிர்த்து பேசிடுவோம், பேசிட்டு ஹக்குக்காக பேசினேன்னு அதே நம்மளே விளம்பரப்படுத்தி என்ன செய்வோம், இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, நான் முன்கால கேட்டுட்டேன் என்ன செய்யல, சொல்லிக்கிட்டு இருக்கல. எப்படி இருந்தாங்க தெரியுமா, நான் இப்படியெல்லாம் பேசிட்டனே என்று சொல்லி அதற்கு நான் என்னால முடிந்த அளவுக்கு என்னென்னவெல்லாமோ அமல்கள் செய்தேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. வ அமில்து லிதாலிக அமால, என்னதுக்கு,
அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக நோன்பு வச்சு தொழுது அடிமை விடுதலை செஞ்சு உம்ரா செஞ்சு என்னதெல்லாம் எனக்கு ஏழுமோ யாரெல்லாம் இந்த பாவத்தை மன்னிச்சு நான் இப்படி பேசிட்டேன் என்பதற்காக அமில் துளிதா அலிக்க அமாலா நிறைய அமல்களை நான் செய்தேன் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பேணுதல் பார்க்கிறோம். உமரதுலாம் வாராங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே ஹுனைன் யுத்த நேரத்தில் நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கணும் என்று ஜாஹிலியா காலத்தில் நியத்து வச்சிருந்தேன். ஒருத்தர வருஷம் 20 வருஷம் அல்லாஹ் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே முடிவு எடுத்துருவோம். எப்படி ஜாஹிலியா காலத்தில் நடந்தது அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நம்ம இஸ்லாத்துக்கு வந்தது, அதுக்கு பிறகுதான் நம்ம இஸ்லாத்துக்கு வந்தது. அப்ப அந்த காலத்துல நீச்சல் வச்சதெல்லாம் வருமா? வரவே வராது. நம்ம முடிவு எடுத்துருவோம். ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான். கேட்டோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுஃபி பினத்ரிக், ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வைத்த நியத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜாஹிலிய காலத்தில் இந்த இடத்துல ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நேர்ச்சை வச்சிருந்தேன். ஜாஹிலிய காலத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட வரான். நம்ம இஸ்லாமிய காலத்தில் வச்ச நேர்ச்சை இன்னும் நிறைவேற்றிக்கிறான். ஒரு ஜாஹிலிய காலத்தில் வச்ச நேர்ச்சை. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த இடத்துல சிறுக்கு நடக்குதான்னு கேட்டாங்க. இல்லை என்னாங்க. அந்த இடத்துல ஏதாவது சிலைகள் அது மாதிரி இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லை என்னாங்க. உங்களோட நேர்ச்சை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். அப்படின்னு என்ன, நீங்க சிறுக்குக்காக அந்த நேர்ச்சை என்ன செய்யல, வைக்கவில்லை, அதனால் நிறைவேற்றுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இவைகளெல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது? பேணுதல். எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள். நம்ம பொடுபோக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளதுதான் இந்த கலா நோன்பு, கலாவுடைய நோன்புகள், அதுபோல தொழுகையுடைய விஷயங்கள், நம்ம ஏதாவது கலா செய்ய வேண்டி இருக்கக்கூடிய அம்சங்கள், இது போன்ற நேர்ச்சையுடைய அம்சங்கள், இவைகளை நான் ஒரு நேர்ச்சை வச்சிருந்தேன், இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றணும்னு இருக்கிறேன். முதலாவது இந்த வேலைக்கு அதை முடிச்ச பிறகு இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் உடனே முதலாவது அதை நான் செய்ய வேண்டும் என்கின்ற பகுதி நம்ம என்ன செய்யறோம் இல்ல, பார்க்கிறோம் இல்ல. பேணுதுனா வாழ்றவனை பார்த்தெல்லாம் சந்தேகம். இன்றைக்குள்ள முசீபத்தில் உள்ளது எது, தானும் பேணுதலா இருக்கிறது இல்ல, யாராவத்தம் பேணுதலா வாழ்ந்துட்டான்னு சொன்னா அவனை பத்தி சந்தேகம். ஒருத்தர் எழுப்பி வித்திரு தொழுகிறார். நம்ம எல்லாம் ஒரு கூட்டமா இடத்துல ஒருத்தர் எழுப்பி வித்திரு தொழுதா, தேவையா இந்த வித்திரு? இவன் தொழுகிறது இல்ல, யாரா ஒருத்தர் வித்திரு தொழுதா தேவையா இந்த வித்திரன்னு கேட்கிறது. உடனே முடிவெடுத்துறது என்ன, காட்டுறதுக்கு தொழுகிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்துல வைத்து என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கப்ரத்துக்காக சொன்ன சூழல்ல சொன்னவரையே இதயத்தை தோண்டி பார்த்தீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒருவருடைய இறையச்சத்தை நம்ம எப்படி அளக்கலாம்? நீ என்ன நினைக்கணும்? வெட்கப்படணும். நீ உள்ளத்தால வெட்கப்படணும், எனக்கு இது நம்ம செய்யலையே அப்படின்னு. எப்ப நீ சந்தோஷப்படலாம்? நீ தனிமையில நிறைய தொழுகிறவராக இருந்து அன்றைக்கு நீ தொழலைன்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். சரி, நான் தனிமையில நான் தொழுகிறேன், இந்த சகோதரர் தொழுகிறாரு போல. முதலாவது வாரம் சந்தேகம் தான். முதலாவது வாரம் என்ன, சும்மா காட்டுறதுக்கு தொழுகிறாரு அப்படின்றது. முதலாவது காட்டுறதுக்கு தொழுகிறாரு நினைக்கிறேன். இப்படி நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம பேணுதலையும் கடைபிடிப்பதில்லை. யாராவது பேணுதலை கடைபிடிச்சா அவனோட திருப்தி இல்லை, அவனுடனும் பார்க்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு நம்மளோட உள்ளவங்களை மட்டுமல்ல, கடந்த காலத்தில் உள்ளவங்களையும். ஒரு நாளில் முழு குர்ஆனையும் முடித்தார்கள் அப்படின்னு சில அறிஞர்கள் வரலாற்றில் வரும். யாரோ கட்டிக்கிறாங்க அப்படின்னு, யாரோ கட்டி ஒட்டிக்கிறாங்க. ஏன் இவன் தான் ஒரு பக்கமே ஓதுறது இல்லையே, அப்ப அவனுக்கு அந்த நம்பிக்கை வருமா? ஒரு நாள் வராது. ஒரு பக்கம் ஓதாவனுக்கு முழு குர்ஆனை ஒத்த ஒரு நாள்ல ஓதி முடிச்சான்னா எவ்வளவு சந்தேகம் வரும். அதுக்கேற்ற மாதிரி விரிவுபடுத்துறாங்க. இந்த காலத்தை விட அந்த காலத்தை பல திருமணம் முடிச்சிருப்பாங்க, அந்த காலத்தை விட அந்த காலத்துல வேலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, இரவு கூட அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி ஓதி இருக்கலாம் இவரா ஒரு கற்பனையை பண்ணி இவங்களா ஒன்று உண்டாக்கி அப்படியே ஒன்று நடக்கலன்னு ஆக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, என்ன இப்படி சொல்லலாம், அவர் மார்க்கத்துக்கு முரணாக நடந்துட்டாரு, 3 நாட்களுக்கு குறை ரசூலுல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, முழு குர்ஆனை ஓதவானட்டாரு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லணும்? அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைச்சிருக்காது, அல்லது அந்த ஹதீஸ் வேற விளக்கம்னு அவர் நினைச்சிருப்பாரு, அல்லது அந்த ஹதீஸை அவர் பலகீனமா நினைச்சிருப்பாரு, அதனால ஓதி அப்படித்தான் நினைக்கணும். அப்படி சொல்வது கிடையாது, அப்படி சொல்வது கிடையாது. யாராவது இமாம்களுடைய வாழ்க்கையில் அவர் இப்படி சில ஹதீஸ்களை பார்க்கிறோம், தவறு, அவங்க அப்படி நடந்திருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள சில பேணுதல் நடந்திருக்குது. ஆனால் எந்த அடிப்படையில் அவங்க அதுல போய் விழுந்தாங்கன்னு சொன்னா, இறையச்சம் அல்லது சில ஹதீஸ்கள் கிடைக்காத அமைப்புல எல்லாம் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுல விழுந்திருக்கிறார்கள். சிலர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தை அனுபவிக்காத அமைப்புல வாழ்ந்த நபித்தோழர்களை பார்க்கலையா? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றுல பார்க்கலையா? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த நேரத்தில் நம்ம அதை எப்படி நினைக்கணும்? நம்மளால முடியாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், இது பொது வாழ்க்கையாக இஸ்லாம் சொல்லல, ஆனா வாழ்ந்த மனிதர்கள் இருந்து நம்மளுக்கு என்ன பலன் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள பார்க்கணும். இந்த அடிப்படையில் நீங்க எப்பொழுதும் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பேணுதல் உள்ள வாழ்க்கையை நீங்க அணுகினீங்க என்று சொன்னால் எங்களுக்கு பலன் தான் இருக்குது. மோதிர மாதிரியே அணுகக்கூடாது, மோதிர மாதிரி என்ன செய்ய அணுகக்கூடாது, பலன் கிடைக்கிற மாதிரி என்ன செய்யணும், அணுகணும். எங்கேயாவது ஹதீதோட மோதிர மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருந்து சொன்னா அவங்களுக்கு உதிர கொடுங்க. நல்ல மக்களாக வாழ்ந்தவங்க தானே, கிடைச்சிருக்காது.
பலகீனமாக நினைச்சிருப்பாங்க, வேறு விளக்கம் கிடைச்சிருக்கும், நமக்கு அவனோட நல்ல பகுதியை மட்டும் எடுப்போம், இப்படி நினைக்கணும். பக்கத்தில் உள்ளவனை பற்றியே பேணுதல் இல்லாத இடத்துல தூரத்தில் உள்ளவனை பற்றி நம்மளுக்கு பேணுதல் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பேணுதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இயன்ற அளவுக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சிலதுல பேணுதல் வைக்கலாம், 100 விஷயங்களை பேணுதல் இல்லாம இருக்கலாம். ஆனால் பேணுதலாக இருக்கிற விஷயத்தை கடைபிடிச்சுக்கணும். அதை என்ன செய்யணும்? பலமாக நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஒரு சகோதரர் பேணுதலின் காரணமாக தவறு செய்யறாரா, அவற்றிருக்கக்கூடிய நல்லதை எடுத்துட்டு ஹதீஸ் விஷயத்தை என்ன செஞ்சிடணும்? அவர்கிட்ட எத்தி வச்சிடணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல வர வேண்டும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்பவியலாக இருக்கலாம், ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், வணக்க வழிபாடாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் எது தெளிவு, எது தெளிவற்றது, ஹராம் தெளிவானது, ஹலால் தெளிவானது, ஒதுங்கி நடக்க வேண்டிய, எடுத்து நடக்க வேண்டிய என்ற பகுதிகள் இருக்கும். அதுல இயன்ற அளவுக்கு நமது ஆர்வத்தை பயன்படுத்தி அவைகளை செய்து கொள்வதுதான் இந்த பேணுதல் என்ற வாழ்க்கையுடைய அர்த்தம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த பேணுதல் உள்ள, இறைவனை அஞ்சி வாழக்கூடிய அந்த நெருக்கமான வாழ்க்கையை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.